காலையில் எழுந்ததும் ஓதிய மிகவும் சிறந்த 10 வசனங்கள். இதனை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நம்முடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருவான். அல்லாஹினுடைய உதவிகளை பெற்றுத்தரக்கூடிய மிகவும் சிறந்த குர்ஆனினுடைய வசனங்கள். நாம் எதிர்பார்த்த விடயத்தில் அல்லாஹ் நமக்கு வெற்றியை வழங்குவான். அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான 10 வசனங்களை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இப்பொழுது கண்ணியமான ஒரு மாதத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம். அதுதான் ரமலானினுடைய மாதம். இந்த ரமலானினுடைய மாதத்தின் சிறப்புகளை பற்றி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமான ஹதீஸ்களின் வாயிலாக நமக்கு அறிவிப்பு செய்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ரமலான் மாதம் வந்துவிட்டால் வானத்தின் வாசல்கள் திறக்கப்பட்டு நரகத்தின் வாசல்கள் அடைக்கப்படுகின்றன, ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகின்றன என்று கூறினார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகாரி என்கின்ற நபிமொழி தொகுப்பு நூலிலே 1899வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போன்று இன்னும் கூறினார்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆதமுடைய மகனின் ஒவ்வொரு செயலும் அவனுக்கே உரியதாகும். ஆனால் நோன்பை தவிர நிச்சயமாக நோன்பு எனக்கு உரியது, அதற்கு நானே கூலி கொடுப்பேன் என்று அல்லாஹ் கூறுகின்றான். இந்த ஹதீஸ் புகாரி என்கின்ற நபிமொழி தொகுப்பு நூலிலே 165வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கின்றது. மிகவும் சிறந்த மாதம், அதிகமான நல்லமல்களை செய்யக்கூடிய மாதம் இந்த ரமலானினுடைய மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த ரமலானினுடைய மாதம் நாம் சஹர் செய்வதற்கு அந்த நேரத்திலே தஹஜ்ஜுடைய நேரத்திலே எழுந்திருக்கின்றோம். நாம் தஹஜ்ஜுடைய அந்த 2 ரகாத்துக்களை தொழுதுவிட்டு நாம் இந்த துஆவை ஓதுவோம். ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஹஜ்ஜுடைய நேரத்தில் எழுந்ததும் சூரத்துல் ஆல இம்ரானினுடைய கடைசி 10 வசனங்களையும் ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள். மிகவும் சிறந்த 10 வசனங்கள். இதனை நாமும் ஓதுவோம். இந்த ரமலானினுடைய காலத்தில் இதனை ஓதுவதற்கு நமக்கு மிகவும் சிறந்த ஒரு வாய்ப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் நாம் சஹர் செய்வதற்காக அந்த நேரத்திலே எழுந்திருக்கின்றோம். அந்த நேரத்திலே நாம் இந்த 10 வசனங்கள் ஓதுவதற்கு 5 நிமிடங்கள் கூட ஆகாது. இந்த 10 வசனங்களையும் ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய எல்லா விடயங்களையும் சீராக்கி தருவான். அல்லாஹ்வினுடைய உதவிகளை பெற்றுத்தரக்கூடிய, நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து தரக்கூடிய மிகவும் சிறந்த 10 வசனங்களாக இந்த சூரத்துல் ஆல இம்ரானினுடைய கடைசி 10 வசனங்கள் இருந்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது நாம் அந்த 10 வசனங்களையும் அதனுடைய தமிழ் அர்த்தங்களையும் பார்க்கலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்தி واختلاف الليل والنهار لآيات لأولي الألباب. நிச்சயமாக வானங்கள் பூமி ஆகியவற்றின் படைப்பிலும் இரவும் பகலும் மாறி மாறி வருவதிலும் அறிவுடையோருக்கு பல அத்தாட்சிகள் இருக்கின்றன. الذين يذكرون الله قياما وقعودا وعلى جنوبهم ويتفكرون في خلق السماوات والأرض ربنا ما خلقت هذا باطلا سبحانك فقنا عذاب النار. அத்தகையோர் நின்ற நிலையிலும் இருந்த இருப்பிலும் தங்கள் விலாப்புறங்களில் சாய்ந்து இருக்கும் போதும் அல்லாஹுவை நினைவு கூறுவார்கள். வானங்கள் பூமி ஆகியவற்றின் படைப்பை பற்றியும் சிந்தித்து, எங்கள் இறைவனே, இவற்றையெல்லாம் நீ வீணாக படைக்கவில்லை, நீ மிக தூய்மையானவன், நரக நெருப்பின் வேதனையிலிருந்து எங்களை காப்பாயாக என்றும் ரப்பனா
إنك من تدخل النار فقد أخزيته وما للظالمين من أنصار. எங்கள் இறைவனே, நீ எவரை நரக நெருப்பில் புகுத்துகின்றாயோ அவரை நிச்சயமாக நீ இழிவாக்கி விட்டாய். மேலும் அது அக்கிரமக்காரர்களுக்கு உதவி செய்வோர் எவரும் இல்லர் என்றும். ربنا إننا سمعنا مناديا ينادي للإيمان أن آمنوا بربكم فآمنا ربنا فاغفر لنا ذنوبنا وكفر عنا سيئاتنا وتوفنا مع الأبرار. எங்கள் இறைவனே, உங்கள் இறைவன் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று நம்பிக்கையின் பக்கம் அழைத்தவரின் அழைப்பை நிச்சயமாக நாங்கள் செவிமடுத்து நாங்கள் திட்டமாக நம்பிக்கை கொண்டோம். எங்கள் இறைவனே, எங்களுக்கு எங்கள் பாவங்களை மன்னிப்பாயாக, எங்கள் தீமைகளை எங்களை விற்றும் அகற்றிவிடுவாயாக, இன்னும் எங்களை நல்லோர்களுடன் மரணிக்கச் செய்வாயாக என்றும். ரப்பனா وآتنا ما وعدتنا على رسلك ولا تخزنا يوم القيامة إنك لا تفلح الميعاد. எங்கள் இறைவனே, இன்னும் உன் தூதர்கள் மூலமாக எங்களுக்கு நீ வாக்களித்ததை எங்களுக்கு தந்தருள்வாயாக. மறுமை நாளில் எங்களை இழிவுபடுத்தாதிருப்பாயாக. நிச்சயமாக நீ வாக்கு மீற மாட்டாய் என்றும் பிரார்த்தித்துக் கொண்டிருப்பார்கள். فاستجاب لهم ربهم أني لا أضيع عمل عامل منكم من ذكر أو أنثى بعضكم من بعض فالذين هاجروا وأخرجوا من ديارهم وأوذوا في سبيلي وقاتلوا وقتلوا لأكفرن عنهم سيئاتهم ولأدخلنهم جنات تجري من تحتها الأنهار ثوابا من عند الله والله عنده حسن الثواب. ஆதலால் அவர்களுடைய இறைவன் அவர்களுடைய இப்பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டான். உங்களில் ஆணோ பெண்ணோ எவரது செயலையும் நிச்சயமாக நான் வீணாக்க மாட்டேன். ஏனெனில் ஆணாகவோ பெண்ணாகவோ இருப்பினும் உங்களில் சிலரில் உள்ளவர்தாம். எனவே எவர்கள் ஹிஜ்ரத் செய்தார்களோ, மேலும் தங்கள் வீடுகளிலிருந்து வெளியேற்றப்பட்டார்களோ, மேலும் என் பாதையில் துன்புறுத்தப்பட்டார்களோ, மேலும் போரிட்டார்களோ, மேலும் போரில் கொல்லப்பட்டார்களோ, அவர்களுடைய தீமைகளை அவர்களை விட்டும் நிச்சயமாக அகற்றிவிடுவேன். இன்னும் எவற்றின் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கின்றனவோ அந்த சுவனபதிகளில் நிச்சயமாக நான் அவர்களை புகுத்துவேன் என்று கூறுவான். இது அல்லாஹ்விடமிருந்துள்ள கூலியாக அவர்களுக்கு கிடைக்கும். இன்னும் அல்லாஹ்வாகிய அவனிடத்தில் அழகிய கூலியுண்டு. லா யகுர்ரன்னக தகல்லுபுல் லதீன கஃபரூ ஃபில் பிலாத். நிராகரிப்பாளர்கள் நகரங்களில் உல்லாசமாக திரிந்து கொண்டிருப்பது நபியே, உம்மை மயக்கிவிட வேண்டாம். மதாஉ கலீல் சும்ம மஅவாஹும் ஜஹன்னம் வபிஅஸல் மிஹாத். இது மிகவும் அற்ப சுகம். பிறகு அவர்கள் தங்குமிடம் நரகமேயாகும். அது மிகவும் கெட்ட தங்குமிடமுமாகும். லக்கினில் லதீன தகவ் ரப்பஹும் லஹும் ஜன்னாத்து தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹாரு خالدين فيها نزلا من عند الله وما عند الله خير للأبرار. ஆனால் தங்கள் இறைவனை அஞ்சியோர் அவர்களுக்கு சுவனகதிகள் உள்ளன. அவற்றில் கீழ் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். அவற்றில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார். இது அல்லாஹ்விடமிருந்து நல்லோருக்கு கிடைக்கும் விருந்தாகும். மேலும் அல்லாஹ்விடம் இருப்பது நல்லோருக்கு மிகச் சிறந்ததாகும். وَإِنَّ مِنْ أَهْلِ الْكِتَابِ لَمَن يُؤْمِنُ بِاللَّهِ وَمَا أُنزِلَ إِلَيْكُمْ وَمَا أُنزِلَ إِلَيْهِمْ خَاشِعِينَ لِلَّهِ لَا يَشْتَرُونَ بِآيَاتِ اللَّهِ ثَمَنًا قَلِيلًا أُولَئِكَ لَهُمْ أَجْرُهُمْ عِندَ رَبِّهِمْ إِنَّ اللَّهَ سَرِيعُ الْحِسَابِ. மேலும் நிச்சயமாக வேதமுடையோரில் சிலர் இருக்கின்றார்கள். அவர்கள் அல்லாஹ்வையும் அவர்களுக்கு இறக்கப்பட்ட வேதத்தையும்
அவர்களுக்கு இறக்கப்பட்டதையும் அல்லாஹுக்கு பயந்தவர்களாக நம்பிக்கை கொள்வார்கள். அவர்கள் அல்லாஹுவின் வசனங்களை அற்ப விலைக்கு விற்க மாட்டார்கள். இத்தகையோருக்கு நற்கூலி அவர்களுடைய இறைவனிடம் இருக்கின்றது. நிச்சயமாக அல்லாஹ் கணக்கெடுப்பதில் விரைவானவன். யா ஐயுஹல்லதீன ஆமனு ஸ்பிரு வஸாபிரு வராபிது வத்தகுல்லாஹ லஅல்லகும் துஃப்லிஹூன். நம்பிக்கையாளர்களே, பொறுமையுடன் இருங்கள், இன்னல்களை சகித்துக் கொள்ளுங்கள், ஒருவரை ஒருவர் பலப்படுத்திக் கொள்ளுங்கள், அல்லாஹுக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள். இம்மையிலும் மறுமையிலும் நீங்கள் வெற்றியடைவீர்கள் என்று பொருள்படக்கூடிய மிகவும் அற்புதமான சூரத்துல் ஆல இம்ரானினுடைய கடைசி 10 வசனங்கள். ஏராளமான துஆக்கள் இந்த 10 வசனங்களிலும் இருக்கின்றது. அதே போன்று அல்லாஹ் வெற்றியாளர்களுக்கு கூறக்கூடிய அந்த செய்தியும் இந்த வசனங்களிலே இருக்கின்றது. இதனை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம்.